ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 91வது பாடல். இந்த பாடல் அரசாங்க செயலில் வெற்றி பெற சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். மெல்லிய நுண்ணிடை மின் அணையாலை விரிசடையூன் புல்லிய மென்முலை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பல்லியம் ஆர்த்திட வெண்பகடூரும் பதம் தருமே. அபிராமி பட்டர் என்ன சொல்றாங்கன்னா, அன்னை அபிராமியை தொழுபவர்களுக்கு எதைத்தான் அடைய மாட்டார்கள்? அந்த மெல்லிய இடையுடைய எம்பெருமாட்டியை, அந்த மின்னல் போலும் ஒளி பொருந்திய எம் தேவியை, அந்த விரிசடையோனாகிய சிவபெருமானை அணைந்து நிற்கும் எம் அபிராமி தேவியை தினம் தினம் தொழுது அந்த வேதத்தில் கூறிய வண்ணம் பூஜை செய்து வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த அடியாரின் அடியாருக்கும் கூட இந்திரலோகமல்லவா காத்திருக்கிறது. பல்வகை இசைக்கருவிகள் முழங்கி வர வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேலே வைத்து செல்லப்படும் அந்த இந்திர பதவியும் போகங்களும் கூட அல்லவா அவர்களுக்கு கிடைத்துவிடும். அந்த பாதம் எந்த பதம்தான் தந்துவிடாது? இப்படி அந்த தாயாரின் அடியாரின் அடியாருக்கும் கூட இந்திர பதவி கிட்டுவிடுமானால், அவளையே நினைத்து தியானம் செய்து அவளது அன்பர்களுக்கு என்னதான் கிடைத்து விடாதுன்னு சொல்றாங்க அபிராமி பட்டர். அன்னையை வேண்டி தியானம் பண்ணி அபிராமி அந்தாதி பாடலை பாடினீங்கன்னா உங்களுக்கு இந்திரலோக பதவி முதல் கொண்டு எல்லாமே கிட்டும்னு சொல்லி அபிராமி பட்டர் சொல்லியிருக்காங்க. அன்னையை நினைச்சு தினமும் தியானம் பண்ணுங்க. அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க. கார்த்திகை தீப திருநாளில் இன்னைக்கு சிவபெருமானுடன் அர்த்தநாரீஸ்வரர் காட்சியாக அன்னை இணைந்த காட்சி உங்களுக்கு திருவண்ணாமலையில் காட்டுவாங்க. அந்த தீப திருநாள் காட்சியை பாருங்க. அதோடு சேர்த்து அர்த்தநாரீஸ்வரர் காட்சியும் காணுங்க. அதோடு சேர்த்து சிவபுராணமும் சேர்த்து அபிராமி அந்தாதியும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சகல வித சௌபாகியங்களும் கிடைக்க பெறுவீங்க. நிச்சயமாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அபிராமி அந்தாதல் பாடலை இன்னைக்கு பாடுங்க. அன்னையோட காட்சி உங்களுக்கும் கிடைக்க பெறுவீங்க. அபிராமி அன்னையோட அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.